యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணும் ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணும் யம்மா நீ வாழணும் ஆனந்தமா அடியே யம்மா நீ வாழணும் ஆனந்தமா தென்பழனி சந்தனம்மா தேடி வந்த சீதனம்மா பொன்னிருக்கு சித்திரம்மா உன்னெஞ்ச ஜாடையில் கேட்டவதா மச்சானின் கைகளை புடிச்சவ மந்திராயிரம் படிச்சவதா சின்ன உள்ள பாவம் ஏங்குது மாமேன் தோளில் மாலையில் சாஞ்சிடத்தான் యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணும் ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணும் యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే యమ్మ నీ పాడను ఆనందమ్మా செங்கடனி மேட்டுலதா சின்ன மர கூட்டுலதா கடரண்டு கொஞ்சிறப்போ கட்டி மொத்தம் செந்திரப்போ மச்சான நீ அதை பார்த்துட்டு மம்மதம் பாட்டையும் கேட்டதுண்டோ பொங்காதி ஞாபகம் வந்துட்டு பொல்லாத மோகத்தில் வெந்ததுண்டோ ஒன்ன தொட்டா மோகம் தீர்ந்திடும்பா இங்கு வாழுது பூங்குயில்தான் యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணும் ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணும் యమ్మ నీ పాడను ఆనందమ్మా అడియే యమ్మ నీ పాడను ఆనందమ్మా ஏதாவது தனியா பேச போறோமா? அதுக்குத்தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கேட்க போறத மறுக்காம செய்யல. வாக்கு கொடுக்கிறேன் கேளு. செண்பகத்துக்கு கடைசனா இருந்து அவளை காப்பாற்றணும் முடியுமா? களி ஆமா முத்து, நான் நாளைக்கே அந்த சின்னதுரையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா செண்பகம் அனாதை ஆயிடுவான். அந்த சின்னதுரையோட விடுதலை நான் நெருங்க வேதனை என்ன வாட்டிக்கிட்டே நீ சம்மதம் சொன்னா நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்ற நீ? கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறமேனு நெஞ்சு உறுத்தி இருக்கும். அதை நிறுத்தறதுக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றேங்க, அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா ஆனா என்ன ஆனா? ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு 1000 சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க. கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவான்னு. அப்படி ஒண்ணு என் வயிற்றுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல. அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். பலந்தா இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குமா? என்ன? நான் யாருங்கிறத காளிகிட்ட சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நானே செய்துகிட்ட தற்கொள்ளன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடுறேன். தண்டனையில இருந்து அதை அவனை காப்பாத்து. எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல. நானும் கொஞ்சம் சந்தோஷம். பல தடவை சந்திச்சிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு துடிப்பும் வேகமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. காரணம் நீங்கதான். நானா? ஆமாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நிச்சயமா உங்களால எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என் உள் மனசு சொல்லுது. லதா, உங்க அப்பாவை விடுவிக்கிறது மூலம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மனைநர்வு மட்டுமல்ல, நீ சொன்ன மாதிரி பண்ணையார் குற்றவாளியா இருந்தா அவனை அடையாளம் காட்ட பெருமை எனக்கு வரும். அதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வேதனையும் பட்டுட்டு இருக்கேன். ஏன்? அதுக்கப்புறம் எங்க நாம சந்திக்க முடியாம போயிடுமோன்னுதான். ஓ வாழ்க்கை ஒரு விடுகதனா, என் வாழ்க்கை ஒரு மர்மக்கதனை தான். அது எப்படி முடியும், எங்க முடியும்னு எனக்கே புரியல. அதனாலதான் என் மனசுல வீணான கற்பனைகளை வளர்த்துக்க நான் விரும்பல. அது எப்படி முடிஞ்சாலும் சரி, உங்களோடதான் என் வாழ்க்கைய முடியணும். அத மறந்துடாதீங்க. வேட்டு சத்தம் கேட்டா காட்டு மிருகங்க கிட்ட வராது. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்னங்க பயம்? சந்தன கட்டையெல்லாம் லாரியில லோட் பண்ணியாச்சு. நீங்க கேட்ட யானை தந்து இப்ப நீங்க புறப்படலாம். புறப்படுறோம். ஆனா வழியில இந்த காட்டுல பேய் இருக்கிற வரைக்கும் ஒரு ஈ எறும்பு இங்க நடமாடாது. டேய் சொல்லுடா. ஆமா, இது நாங்க அனுப்புற பேய். நாட்டுல காரியாரிங்க நம்ம செய்யற தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு எங்க ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலி பண்ணியாரு. இல்லன்னா இந்த தொழில போட்டி இல்லாம போலீஸ்லயும் சிக்காம காலத்துல போவா. ஆலோசனை அவசரம். இவங்களை காட்டு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஆகட்டுங்க. ரொம்ப நன்றி பண்ணையார். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு லதா. அவன இந்த கடத்தல் தொழிலுக்கு உன்னையும் உங்க அப்பாவையும் கருவியா பயன்படுத்திருக்கான் பண்ண. நாளைக்கு அதுக்கு முடிவு கட்ட.
எங்கடா உங்க பண்ண? பண்ணையா? என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல வர சொல்லு. முத்து, என்ன விஷயம்? இங்கேயே பேசலாமா இல்ல? நான் பேச வந்தது நீங்க செய்யற கடத்தல் தொழிலை பத்தி. முத்து, அரசாங்க சொத்துக்களை காட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில். காட்டு பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு, அவ உங்க கைதி, அவங்க தகப்பனுக்கு ஜெயில். இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் நெருப்பு மாதிரி, அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார். இதை இப்பவே ஊரறிய சொல்லி இருப்பேன். வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். என்ன எச்சரிக்கை? இன்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டை கட்டணும். பேயா அலைய விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும். தவறினா போலீஸ் வரும். இதெல்லாம் உன்னை உயிரோட விட்டாத்தானே? இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்துல நான் திரும்பி வரலனா பண்ணையாரால என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். 31வது நிமிஷம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு லதா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன். பண்ணையார் 11 நிமிஷம் ஆச்சு. சரி சரி, லதா அப்பாவை நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது சூதோ சூழ்ச்சியோ இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. நாளை காலையில பொய்மான் கரண்டு கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சொன்னபடி செய்யுங்க. ஆலோசனை. பூச்செடி நினைச்சு முள்ளு செடி வளர்த்துட்டா. கவலைப்படாதீங்க, வேரோட வெட்டிடலாம். அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும். அண்ணா, அவர் எங்கயாவது பாத்தியா? என்ன விஷயம்? காலையில இருந்து அவர் காணும். காலையில இருந்து காணமா? எங்க போயிருப்பான்? கட்சிய காணா? இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறேன். அப்படின்னா என்ன தேடி உன் புருஷன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். ஆமாப்பா, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நன்னடத்த கைதிகள் எல்லாரையும் முன்னாடியே விடுதலை பண்ணிட்டாங்க. அவன் எங்க போயிருப்பான் சொல்ல முடியுமா? விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம். குமாரபுரம் போனதா ஞாபகம். குமாரபுரம்? நீ எந்த தேதியில விடுதலையான, எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயம் அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன் சண்முகம். ஒரு 3 மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதே, அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவங்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது இழக்கிருந்தாருன்னா நீதான் என் அண்ணன். அவங்க அப்பாவை நீ எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்ப. கடைசி வரைக்கும் அதுக்கு இடமே இல்லாம போச்சு. உன் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றத தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு? வரமா? நில்லுண்ணா. எங்க போற? எங்கன்னு இன்னும் தீர்மானிக்கல. நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன். ஏ? என்ன நம்பி 2 உயிர்கள் இருக்கு. அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணுல படவே மாட்டோமா? தைரியமா இருமா. என்னமா எடுத்து துப்பாக்கி உள்ள வச்சுட்டீங்க? அந்த முள்ளு செடியை நாம வெட்டி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? அதை வெட்டுறதுக்கு தான் கத்தியும் கையுமா அலைறான் காளி. அவனே அந்த காரியத்தை முடிச்சிருவான். எங்க காளி போயிட்டு வர? ஜெயிலுக்கு. ஓ, உங்க அப்பனை கொண்டவனை தேடி போனியா? ஆமா. அவன் அங்க இருந்திருக்க மாட்டானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்? நீங்க யார சொல்றீங்க? முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா, உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா, உன் வீட்டுல இருக்கானே, அவன்தான் உன் விரோதி. அது மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பகம். இருக்கவும் முடியாது. அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. போய் உன் பொண்டாட்டியை கேளு. அது உண்மைன்னா காட்டுல தலைமறைவா இருக்கிறவனை தீர்த்து கட்டி. என்ன சொன்னீங்க? எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அவரை என் அண்ணன்னு சொன்ன அதே வாயால இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்களே கடவுளே! நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ அவனோட வாழ்க்கை நடத்துறதா முடிவு பண்ணிருக்க இல்ல? ஐயோ, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவர் என் அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அப்ப எதுக்காக இதை இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்த? என்ன நெஞ்செழுத்துறது இருந்தா நீ இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப?
நினைச்சேன். ஆனா நண்பர்களா வந்து நின்னுட்டீங்க. ஆடும் புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இத கண்டுபிடிக்கதான் நானும் இப்படி ஒரு பழிய மேல சுமத்தினேன். அவனை நான் உங்களை போக விட மாட்டேன். என் லட்சத்துக்கு நீ தடையா இருந்த உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? நீதான் சின்ன துறன்னு காளிக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள ஆத்திரத்துல உன் தங்கச்சிய என் தங்கச்சிய சொல்லு. என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளை துடிக்க துடிக்க ஈவிரக்கம் இல்லாம கொண்டுட்டான். இருக்காது, நிச்சயமா இருக்கவே முடியாது. அவனுக்கு நான் தான் எதிரி. என்னத்தான் பழி இருக்காளைவா? செண்பகத்தான கொல்ல மாட்டான். கொலவரி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயிரு. கொலை பண்றது அவனுக்கு புதுசு, எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு. அவங்க அப்பனை கொன்னதோட பழிதிருந்ததுன்னு நினைச்சேன். இப்ப என் தங்கைய கொண்டிருந்தானா அத பழையபடி தூண்டி விடுறதா அர்த்தம். இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்னது உண்மைனா அவனை கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சாத்தான் அந்த பகதீரும். வரேன். என்னடா ஆலோ? காதலையே அவ அப்பனையும் கூட்டிட்டு போக வந்தவன் இப்ப கொலவெறியோட போறான். அவசரம் பழி தீர்த்துக்க ஒருத்தன் தேடி அலைவான். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒருத்தன் கையால இன்னொருத்தனுக்கு சாவு. இதுல எவன் தப்பிச்சாலும் அவனை போலீஸ் தூக்கல போட தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் லதா பழையபடி உங்ககிட்ட சரணாகதி தான். நம்ம தொழில எந்தவித தடங்களும் இல்லாம தொடங்கிடலாம். உங்க திட்டமே திட்டம் தான். செண்பகம், செண்பகம், களி என்ன கொல்ல வக்கில்லாம என் தங்கச்சிய கொண்டுட்டா பாவி. ஒண்ணு
எதிரிக்கு கூட நான் இறக்கம் காட்ட வேண்டாம். ஒரு பாவ மரியாதை என் கூட பிறந்தவள கொன்னுட்டே. என்ன செண்பகம் செத்துட்டாளா? என்னடா வளர்ற? சாகலடா, உன்னால சாகடிக்கப்பட்டா. உன்ன நில்லு. சாகரத்துக்கு நான் ஒண்ணும் பயப்படல. எனக்கு விரோதி நீதான். எனக்கு தேவை உயிர் தான். செண்பகத்தை கொண்டு ஆத்தத்தை அடக்கிக்கிறதுக்கு நான் ஒண்ணு கோழை இல்லடா. செண்பகம் உன் தங்கச்சி மட்டும் இல்ல, என் மனைவி கூட. உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனா என் மனைவிய இப்போ நான் நேசிக்கிறேன். அவளை கொன்னவனுடைய குடலை நான் உருவாம விட மாட்டேன். நம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி என் தங்கையை நீ கொல்லாம இருந்தா அடுத்த நிமிஷத்துல என்ன கொல்லுவான் வெறி எத்தித்துக்க. உன்னால அவளுக்கு ஏதாவது முடிவு ஏற்பட்டிருந்தா உங்க அப்பனை கொன்ன மாதிரி உன்னை சீவி எறிஞ்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. என்னங்க என்னங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன விஷயம்? பண்ணியார அவர் ஆட்களோட சேர்ந்து உங்க தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அடிச்சு வச்சிருக்கிற அதே இடத்துல தான் அவளே பூட்டி வச்சிருக்காங்க. லதா, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். வாங்கப்பா.
உன்னை உயிரோட விடுறது தப்புடா. இந்த கொலையை செஞ்சிடாதீங்க. சட்டப்படி மறுபடியும் நீங்க தண்டனைக்கு ஆளாயிடுவீங்க. இப்பவே இந்த நிமிஷமே காளிகையான சாக நான் தயாரா இருக்கேன். அதுலதான் அவனுக்கு ஆத்ம திருப்தி. அப்பதான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்ற முடியும். சாக போறேன்னா இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியமா இவனை கொன்னுட்டு சாகிறேன். தடுக்காத. என்ன தர காளிகையால சாக போற? எதுக்குப்பா? 14 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர நான் கொலை பண்ணதுக்காக. அப்படின்னா ராஜகவுண்டர் பிள்ளையா நீ? ஆமா. அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காட்லாக அதிகாரியே நான் தானப்பா. அப்படி அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது அந்த பகை இன்னத்தை. சின்னசாமி கவுண்டர் மகன் உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன் காளி, நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல, சின்னதொர பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இல்ல. இதுவரைக்கும் இந்த உண்மைகள் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சின்னதுரை நான் மன்னிச்சிருப்பேன். தகப்பனை கொண்டவனை பழி வாங்குங்கிற வெறி எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கணவனை கொண்டு தன்னை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதைகளாக்கினவர் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும் இப்ப நான் நல்லா உணர்றேன். என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அது போதும். சின்னதுரை, காளி, இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நாள் இன்னைக்குதான் வந்திருக்கு. உனக்கு ஏற்கனவே குழி வெட்டி வச்சிரு. இதுல வேண்டா நாங்க உனக்கு சமாதி கட்ட போறோம். நில்லுங்கப்பா. உன்னுடைய தியாகமும் பொறுமையும் தான் நம்மள நான் ஒண்ணு சேர்த்து. திரும்பவும் நீங்க எனக்கு கிடைச்சீங்களே, எனக்கு அதுவே போதும். நான் உனக்கு கிடைச்சது இருக்கட்டும், உங்க அண்ணனுக்கு அவன் விரும்பினது கிடைக்க வேண்டாம். பாய், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இவங்களை வாழ்த்துங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால இவங்க எல்லா சுகத்தையும் பெற்று எல்லாரும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறேன். அவங்க சின்ன சிறுசுங்க எப்படியாவது விளையாடி போறமா. வேற चलो भाई निकल के आगरू से आगरू